சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு விவகாரம் தொடர்பாக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விரிவான தகவல்கள். சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை இயக்குநரே நேரடியாக விசாரணையில் இறக்கியிருக்கின்றார். அவருடைய தலைமையில் விசாரணை செய்வதற்காக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த அமைச்சர் நிகழ்ச்சி என்பது இன்று நடைபெற்றது. இதில் இந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடத்தப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மகாவிஷ்ணு என்பவர் மீது குற்றவியல் நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் புகார் என்பது அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளையில் இந்த நிகழ்ச்சியை பள்ளியில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது குறித்தும் மற்றொரு புறம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நிகழ்ச்சி முடிந்ததன் பின்பாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்திய பள்ளி கல்வித்துறை இயக்குநர் முதலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்காக ஒரு விருந்தினரை, அதுவும் இந்த ஆன்மீகம் சார்ந்து பேசக்கூடிய சர்ச்சையான கருத்துக்களை பேசி அந்த விருந்தினரை அழைத்தது யார் என்று கேட்டிருக்கின்றார். இதுபோன்று பள்ளிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கல்வி சாராத இந்த சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்பதை முன்கூட்டியே நீங்கள் அறிவுறுத்தவில்லையா என்பதையும் கேட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக இது எப்படி நடைபெற்றது, யார் அழைத்து வந்தார்கள், யாரிடம் அனுமதி பெற்றார்கள் என்பது தொடர்பாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக முழுமையான விசாரணையை நடத்தி இவர்கள் அமைச்சரிடம் துறை செயலாளர்கள் மூலமாக இந்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.